ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லியோட நெல்லிக்காய் சேர்த்து சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது தோசைக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 3 பச்சை மிளகாய் வச்சுக்கலாம், இல்லைனா காஞ்ச மிளகாய் வச்சுக்கலாம். 2 நெல்லிக்காவை கொட்டையை நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் 1 கப்பு துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. உப்பு நம்மளுடைய சுவைக்கு தகுந்த அளவு. ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி இலை, தேங்காய், நெல்லிக்காய் போட்டதுனால புளி கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும். பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய், உப்பு போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு நல்லா ஒரு குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அரைச்சி வச்சுட்டு, அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டு நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக கொத்தமல்லி நெல்லிக்காய் துவையல் ரெடி.